Hello, welcome to Zakiverse. It's Zaki. It's Cyril. Ajay Deepak. உங்ககிட்ட யாராவது மனப்பாடம் பண்ணிட்டு வர சொன்னானுங்களா? ஏன்டா இப்படி சொல்லிட்டு இருக்க? ஓகே காய்ஸ், இன்றைக்கி உங்களை ஒரு புது வீடியோவில் சந்திச்சிருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் வந்து ஓகே என்னடா ரொம்ப நேரம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க, என்னடா அந்த ஃபன் மாதிரி டேர் பண்ணுற சேலஞ்ச் மாதிரி கேம்ஸ்லாம் எதுவுமே வரலையே அப்படின்னு. அதெல்லாம் வீக்கெண்ட்ஸ்க்கு தள்ளி வச்சுருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சின்ன வீடியோ பண்ணலான்னு நாங்கள் ஒரு பிளான் பண்ணோம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், இந்த வேஃபிள்ஸ் வந்து ஆக்சுவலி வந்து செம ஃபேமஸ். இந்த சென்னையில் சரி நிறைய இடத்துல ஃபேமஸ் இது. ஸோ இதுக்கு கூட்டமாக வந்து நின்று இதை வாங்கிட்டு போவானுங்க. ஸோ நான் வந்து இது வரைக்கும் நான் டேஸ்ட் பண்ணதே இல்லை வேஃபிள். ஸோ வந்து இந்த வாட்டி வந்து நம்ம வீடு பக்கத்துலேயே இருக்கே, இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நானும் சிறில் அஜய் இன்றைக்கி வந்து இதை டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி இருக்குது, அது நீங்கள் வாங்கலாமா வேணாமா, இல்லை அது எந்த மாதிரி ஸ்நாக்கா, இல்லை அது சாப்பாடு மாதிரி நீங்கள் சாப்பிட்லாமான்றதெல்லாம் நாங்கள் சொல்ல போகிறோம். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பெல்ஜியம் வாஃபிள் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ எனக்கு அந்த அட்மாஸ்பியரே பிடிச்சிருந்தது. என்னமோ ரொம்ப சைலண்ட்டாக இருந்தது அந்த கடை நாங்கள் போகும்போது, ஏன்னா மதியானம் போகணுன்றதுனால. ஆனால் ஈவினிங் போனால் சரியான ரஷ்ஷு. கடை திறந்தப்போ வாங்குறதுக்கு இடமே இருக்காது, சீரியஸாக சொல்ல போனால். ஆமாம், இல்லைடா ஒன்று என்னமோ வந்து டிஸ்ட்ரிக்ட் வச்ச மாதிரி வந்து வீடியோவில் உட்காந்துருக்கேன். ஏன்டா ஏதாவது எனர்ஜெட்டிக்காக பேசுகிறேன். இந்த வாஃபிள்லாம் எந்த ஊரோட ஃபுட்டுன்னு தெரியுமா, ஸ்நாக்குன்னு தெரியுமா? பெல்ஜியம். டேய், அதில் எழுதிருக்குன்றதுக்காக அதுவே சொல்கிறீடா. இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு பாரம்பரியமான யூரோப்போட டிஷ். இது அது வந்து மெடிவல் யூரோப்போட டிஷ்ன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கா சாப்பிடுவாங்க இது. வேஃபிள்ஸ் ஆக்சுவலி வேஃபிள்ஸும் பேன் கேக்ஸும் ஒரே மாதிரி தானே இருக்கும். இல்லை பேன் கேக்ஸ் வேறு. பேன் கேக்ஸ் வந்து யூஎஸில் சாப்பிடுவாங்க பிரேக்ஃபாஸ்ட். ஆமாம், இது வந்து இது பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட மாட்டாங்களா? இது சாப்பிடுவாங்க. இது சாப்பிடுவாங்க. எனக்கு நான் நிறைய இந்த கார்ட்டூன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன்டா, வேஃபிள்ஸ்லாம் சாப்பிடுவாங்க. ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. இந்த பேன் கேக்ஸாக இருக்கட்டும், இந்த வேஃபிள்ஸ் நம்ம ஊரில் தோசை இருக்கிற மாதிரி அவங்க ஊரில் வந்து வேஃபிள்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக இங்கே நம்ம நிறையா ஸ்நாக்ஸுன்னு சாப்பிட்ற விஷயம்லாம் அவங்க ஊரில் வந்து தினமும் ரொட்டீனாக சாப்பிட்ற விஷயம், லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டுன்ட்டு. அதான் இங்கே ஸ்நாக்ஸாக தின்ட்டுருக்கோம் நாங்கள். அண்ட் தென் ஓகே, இப்போ வந்து நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே காய்ஸ், நாங்கள் 2 வாங்கியிருக்கோம். அது ரெண்டுமே வந்து வேறு ஃப்ளேவர் தான். ஒன்று ரெட் வெல்வெட் வாங்கியிருக்கோம், இன்னொன்று வந்து சாக்லேட்டா. ஓகே, இது 2 வாங்கியிருக்கோம். ஸோ இது 2 டேஸ்ட் பண்ணி இது எப்படி இருக்குன்றத எங்களோட ஒப்பீனியன் நான் உங்கள்கிட்ட சொல்கிறோம். அண்ட் தென் எப்படி இருக்குடா? டேய், அதுக்குள்ளே புரிய ஆரம்பிச்சிட்டாண்டா கோல்ட் காஃபியை. எப்படி இருக்கு? ரொம்ப ஸ்வீட்டு, சூப்பராக இருக்குது. என்னோட பிடிச்ச ஃப்ளேவர் தான். டேஸ்ட் நல்லா இருக்கு. எனக்கு அதோட வாஃபிளோட அந்த டென்சிட்டி வந்து ரொம்ப ஹார்டாக இல்லை. நான் சாப்பிட்ருக்கேன் நிறைய கடையில். சூடாகவும் இருக்குல்ல லைட்டாக. ஆமாம், ஒரு மாதிரி வாமா சாஃப்டாக இருக்குது. கல் மாதிரி இல்லை, நிறைய கடையில் கல் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இது சூடு ஆறினா கூட அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது. இது டெக்ஸ்டரே நல்லா இருக்கு, ரொம்ப சாஃப்டாக இருக்கு. ஸோ நீங்கள் சாப்பிட்ட உடனே வந்து அப்படியே உள்ளே இறங்குறதே தெரியாதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கு. ஸோ இப்போ சாக்லேட் வந்து டெஸ்ட் பண்ணியாச்சு. ரெட் வெல்வெட் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணலாம். இந்த ஃப்ளேவர் நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் சாப்பிட்றேன். ரெட் வெல்வெட்டோட அந்த டேஸ்ட் வருது லைட்டாக. அப்புறம் இந்த வனிலா அந்த க்ரீம் இருக்குல்ல, அந்த டைம் வருது. ஆமாம், ஒயிட் சாக்லேட் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. ஆனால் கம்பேர் பண்ணும்போது அதுதான் பெஸ்ட். உனக்கு அது பிடிச்சிருக்கா? சரி ஓகே, நான் ரெட் வெல்வெட் சாப்பிட போகிறேன். நல்லா இருக்குல்ல? ஆஹா, அவ்வளோதான். இவன் டெய்லி தான் வாங்கி சாப்பிட போகிறான். அவ்வளோதான். சுகர் கான்சியஸாவது மண்ணாங்கட்டியாவது வச்சுக்கோங்க. வேணாம், இப்போ யாராவது வந்து இந்த வெயிட்டை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி கடையிலலாம் போயிடாதீங்க. அப்புறமா நீங்கள் சுகர் கிரேவிங்ஸில் வந்து மூழ்கிடுவீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரெட் வெல்வெட் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ஆனால் வந்து ரெட் வெல்வெட் வந்து பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து குவைட், ஏன்னா நான் சாக்லேட் அதிகமாக சாப்பிட்டுட்டே இருப்போம் எங்கே போனாலுமே. ஸோ டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டுன்றதுனால எனக்கு ரெட் வெல்வெட் வந்து நான் சூஸ் பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி ரெட் வெல்வெட் ஆதி போயிருக்கு.
இது ஃபர்ஸ்ட் செஞ்சாங்களா? மேபி இருக்கலாம். லைட்டாக ஆறி போயிடுச்சு அந்த எப்படி இருக்கு வார்ம்னஸ் இல்லை. சாக்லேட் அளவுக்கு கோஸியாக இல்லை. ஆனால் எப்படி இருக்கு ஃப்ளேவர்? நல்லா தான் இருக்குது. பார்த்து பேப்பர் மேலே எடுத்து விடு. ரைட்டா எனக்கு வந்து ரெட் வெல்வெட் பிடிச்சிருக்கு. அப்படியா? சாக்லேட் தான் எனக்கு 10 out of 10. ரெட் வெல்வெட் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு 7.5. கோல்டு காஃபி 5. நான் வந்து ரேட்டிங்லாம் சொல்ல, ஆனால் எனக்கு கோல்ட் காஃபி எல்லா இடத்துலையும் சேம் தான். பட் எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருந்தது. பட் ரெட் வெல்வெட் வந்து 1 step ahead. அது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து யூஸ்வலாக எல்லாருமே இந்த சாக்லேட் வந்து சாப்பிடுவோம். பட் அது எனக்கு வேறு ஃப்ளேவர் சாப்பிட்டதுனால நான் அதை ப்ரிஃபர் பண்ணுறேன். அது சாக்லேட் தான் நல்லா இருந்துச்சு. அது ஒரு மாதிரி அந்த எப்படி சொல்ல சூடாக நல்லா சூப்பர் கோஸியாக இருந்துச்சு. எனக்கு பொறுத்த வரைக்கும் இங்கே ஆக்சுவலி எதுவுமே வந்து நல்லா இல்லைன்னா சொல்ல முடியல. எல்லாமே இதோட இது நல்லா இருக்குது, அதனால இது செகண்ட் ப்ளேஸ் போச்சுன்னு வேணால் சொல்லலாம். ஸோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான். இது வந்து ஆக்சுவலி எங்கே இருக்குன்னா கரெக்டாக தாம்பரம் முடிச்சு ரோட்டில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. தாம்பரம் குளத்துக்கு பக்கத்தில் நீங்கள் அந்த முடிச்சு ரோடு தான். அங்கே வந்து வேஃபிள்ஸ்னு போட்டாலே வந்துடும், பெல்ஜியன் வேஃபிள்னு போட்டாலே. ஸோ அங்கே போய் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேங் அவுட் பண்ண ஒரு நல்ல ஸ்பாட். அண்ட் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். And till then, it's Zaki, it's Cyril, and Ajay.